வணக்கம் நேர்களே. இன்று 12ஆம் திகதி ஜனவரி மாதம் 2017ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திக்கின்றோம். முதலில் வீரகேசரி, தினக்குரல், சுடரொளி ஆகிய பத்திரிகைகளில் எமது கவனத்தினை செலுத்தலாம். வீரகேசரியின் பிரதான செய்தி, 2020 ஜனாதிபதி தேர்தல் நடைபெறாது, புதிய அரசியல் அமைப்பை கொண்டு வந்தே தீருவோம் என்கிறது அரசாங்கம் என்று வெளியாகியுள்ளது. இதே செய்தி இன்றைய தினக்குரல் மற்றும் சுடரொளி பத்திரிகைகளிலும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தினக்குரலில் 2020 ஜனாதிபதி தேர்தல் இல்லை என்ற தலைப்பிலும், சுடரொளியில் 2020 ஜனாதிபதி தேர்தல் இல்லை, நிறைவேற்று ஜனாதிபதி முறைமையை ஒழிப்பதில் உறுதியாக இருக்கின்றது அரசு, சோபித தேரரின் சடலத்தின் முன்னாள் ஜனாதிபதி சபதமிட்டு விட்டார் என்கிறார் ராஜித என்ற தலைப்பின் கீழும் அந்த செய்தி வெளியாகியுள்ளது. அதேபோன்று மீண்டும் இலங்கைக்கு GSP+ ஐரோப்பிய ஒன்றியம் பரிந்துரை என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் வீரகேசரியின் முதல் பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இதே செய்தி தினக்குரல் மற்றும் சுடரொளி ஆகிய பத்திரிகைகளிலும் வெளியாகியுள்ளதை காணக்கூடியதாக உள்ளது. தினக்குரலில் அந்த செய்தி, இலங்கைக்கு GSP+ வரிச்சலுகை ஐரோப்பிய ஆணைக்குழு நிபந்தனையுடன் பரிந்துரை என்ற தலைப்பில் அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று சுடரொளி பத்திரிகையில் இலங்கைக்கு மீண்டும் GSP வரிச்சலுகை ஐரோப்பிய ஆணைக்குழு பரிந்துரை என்று வெளியாகியுள்ளது. நாட்டை ஆட்சி செய்வதற்கு மீண்டும் வாய்ப்பு கிடைத்தால் கேள்விக்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த பதில் என்ற செய்தியும் இன்றைய வீரகேசரியில் வெளியாகியுள்ளது. அனைத்து சமூகங்களின் நலன்களும் பேணப்படுகின்ற அரசியல் தீர்வு தொடர்பில் நான் தொடர்ந்தும் உறுதியாக உள்ளேன் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த தெரிவித்தார் என்று அந்த செய்தி வெளியாகியுள்ளது. இதே செய்தி இன்றைய தினக்குரல் மற்றும் சுடரொளி பத்திரிகைகளில் வெவ்வேறான தலைப்பின் கீழ் வெளியாகியுள்ளது. தினக்குரலில் அந்த செய்தி, ஆட்சியை பிடிக்க விரைவில் நகர்வுகள் என்ற தலைப்பின் கீழ் வெளியாகியுள்ளது. அதாவது, நெருக்கடிகளில் இருந்து தப்பி செல்வதற்காக தான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடவில்லை என்றும், ஆட்சியை மீள கைப்பற்ற விரைவில் நகர்வுகளை மேற்கொள்வார் என்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி வெளியாகியுள்ளது. அதேபோன்று சுடரொளியில் மீண்டும் அரியணை ஏறினால் நல்லாட்சியாளர்கள் நீதிமன்றில் ட்விட்டர் கேள்வி பதிலில் மஹிந்த தெரிவிப்பு என்ற தலைப்பின் கீழ் அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இந்த செய்தியை இன்றைய சுடரொளி தனது பிரதான செய்தியாக தாங்கி வந்துள்ளது. இன்றைய வீரகேசரியின் முதல் பக்கத்தில் வெளியாகியுள்ள மற்றொரு செய்தியாக, நல்லிணக்க செயலணியின் பரிந்துரைகளை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும், மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வலியுறுத்தல் என்ற தலைப்பிலான ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. இதே செய்தி இன்றைய சுடரொளியில், செயலணியின் பரிந்துரைகளை உடன் நடைமுறைப்படுத்துங்கள், இலங்கை அரசை வலியுறுத்துகின்றது சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகம் என்ற தலைப்பின் கீழ் வெளியாகியுள்ளது. வீரகேசரியின் மற்றொரு செய்தியாக, யுத்த குற்ற விசாரணையில் சர்வதேச நீதிபதிகளின் பிரசன்னத்தை இலங்கை அரசு தடுக்க முடியாது என்று முன்னாள் வெளிவிவகார அமைச்சரும் பொதுஜன ஐக்கிய முன்னணியின் தலைவருமான GL பீரிஸ் தெரிவித்தார் என்ற செய்தி வெளியாகியுள்ளதை காணக்கூடியதாக உள்ளது. இந்த செய்தி இன்றைய தினக்குரலில், சர்வதேச நீதிபதிகள் வருவதை மைத்ரியாலும் தடுக்க முடியாது என்ற தலைப்பிலும், சர்வதேச அழுத்தத்தை மேலும் வலுப்படுத்தியுள்ளது அறிக்கை, நல்லிணக்க செயலணியை சாடுகின்றார் பீரிஸ் என்ற தலைப்பில் சுடரொளியிலும் அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று இன்றைய வீரகேசரி மற்றும் சுடரொளி ஆகிய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள பொதுவான ஒரு செய்தியாக, ரவிராஜ் MP படுகொலை வழக்கில் மேன்முறையீடு செய்தார் சட்டமா அதிபர் என்ற தலைப்பிலான ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இன்றைய வீரகேசரியின் மலையக செய்திகள் பக்கத்தில், திறன் கொடுப்பனவு மறுக்கப்பட்டதால் தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம் என்ற தலைப்பிலான ஒரு செய்தி புகைப்படத்துடன் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கத்தினை பார்ப்போம். விமர்சிப்பதை விடுத்து தீர்மானம் எடுங்கள் என்ற தலைப்பில் இன்றைய வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. நல்லிணக்க பொறிமுறை குறித்து மக்களின் கருத்தறியும் செயலணி பரிந்துரை செய்துள்ள சர்வதேச நீதிபதிகள் விவகாரமானது நாட்டில் பாரிய சர்ச்சைகளை தோற்றுவித்திருப்பதாகவே அமைந்துள்ளது. எனவே அரசாங்கமானது தொடர்ந்தும் விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருக்காமல் மக்களுக்கு நீதி வழங்கும் விடயத்தை விரைவாகவும் முறையாகவும் முன்னெடுக்க வேண்டியது அவசியமாகும் என்று இந்த ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்து இன்றைய தினக்குரல் பத்திரிகையை பார்ப்போம். தினக்குரலின் பிரதான செய்தி, அரசின் வசம் குண்டர் படை, பொதுமக்களுக்கு பெரும் அச்சுறுத்தல், பொது எதிரணி தெரிவிப்பு என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. இது தவிர பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் திருத்தங்களுக்கு அரசு இணக்கம் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் கட்டமிடப்பட்ட செய்தியாக வெளியாகியுள்ளது. இந்த செய்தி இன்றைய சுடரொளியில் பல மாற்றங்களுடன் வருகின்றது, புதிய பயங்கரவாத தடை சட்டம் என்ற தலைப்பின் கீழ் வெளியாகியுள்ளது. தினக்குரலின் மற்றொரு செய்தியாக, ஆயுத குழு தொடர்பாக எச்சரிக்கை என்ற தலைப்பிலான ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. களனி பிரதேசத்தில் இயங்கும் ஆயுத குழு ஒன்று தொடர்பில் பொதுமக்களை அவதானத்துடன் இருக்குமாறு போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் என்று அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து இன்றைய தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கத்தினை பார்ப்போம். சூழ்நிலைக்கு அமைய அணுகுமுறையை மாற்றுதல் என்ற தலைப்பில்
இன்றைய தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சியாகவும் வடமாகாணத்தில் ஆளும் கட்சியாகவும் விளங்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு புதிய அரசியலமைப்பை தயாரிக்கும் நடவடிக்கைகளுக்கு தொடர்ந்தும் ஆதரவு அளிப்பது என தீர்மானித்திருக்கின்றது. அரசியலமைப்பை தயாரிக்கும் நடவடிக்கைகளில் இருந்து தமிழ் மக்களுக்கு சாதகமான பெறுபேறுகளை பெற்றுக்கொள்வது தொடர்பாக ஐயுறவுகள் காணப்பட்டாலும் வேறு மாற்று வழி ஒன்று இல்லாததால் தொடர்ந்து ஆதரவு அளிப்பதென்ற முடிவுக்கு கூட்டமைப்பின் தலைமைத்துவம் வந்திருப்பதாக தென்படுகின்றது என்று இந்த ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்து இன்றைய சுடரொளி பத்திரிகையின் பிரதான செய்தியை நாம் ஏற்கனவே பார்த்துவிட்டோம். அது தவிர இன்றைய சுடரொளி பத்திரிகையின் முதல் பக்கத்தில் வெளியாகியுள்ள மற்றொரு செய்தியாக எத்தனை அவலங்கள் வந்தாலும் விடுதலை தாகம் தணியாது. திருகோணமலையில் நேற்று மாபெரும் போராட்டம் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு மீளிணைப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து திருகோணமலை மாவட்ட சமூக ஆர்வலர் ஒன்றியத்தால் நேற்று மாபெரும் போராட்டம் நடத்தப்பட்டது என்று அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கம் மாற்றமடைந்து வரும் அரசியல் சூழ்நிலைகள் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதி என்று ஆங்கில பழமொழி ஒன்று உண்டு. புரையோடி போயிருக்கும் இலங்கையின் இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் முயற்சிக்கு இதுதான் நடக்கப் போகின்றதோ என்ற பலமான சந்தேகங்களை கடந்த சில தினங்களாக இடம்பெற்று வரும் சம்பவங்கள் எழுப்புகின்றன. இவை அனைத்தும் அரசியல் சூழ்நிலைகள் மாற்றமடைந்து வருவதையே சித்தரிப்பதாக இந்த ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்து யாழ் பிராந்திய பத்திரிகைகளான உதயன், வலம்புரி மற்றும் காலைக்கதிர் ஆகிய பத்திரிகைகளின் பிரதான செய்திகளை பார்ப்போம். உதயனின் பிரதான செய்தி அரசமைப்பில் உரிய தீர்வு இல்லையேல் வாக்கெடுப்பில் எதிர்ப்பர் தமிழர். திருமலை மாவட்ட பொது அமைப்புகள் ஐநா மனித உரிமை ஆணையாளருக்கு மனு என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. அதேபோன்று வலம்புரியின் பிரதான செய்தி அரசியல் கைதிகள் விடயத்தில் இனவாத நோக்குடனேயே விசேட நீதிமன்றம் அமைப்பு அருட்தந்தை சக்திவேல் குற்றச்சாட்டு என்று வெளியாகியுள்ளது. காலைக்கதிரின் பிரதான செய்தி கண்டியில் பறவை காய்ச்சல் இலங்கைக்கும் பரவியது ஆட்கொல்லி வைரஸ் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. இந்த செய்தியே இன்றைய லங்காதீபவின் பிரதான செய்தியாகவும் வெளியாகியுள்ளது. இதனை சற்று விரிவாக பார்ப்போம். வேகமாக பரவி வரும் வைரஸ் ஒன்றினால் கண்டி பொது வைத்தியசாலையின் 69ஆம் இலக்க வார்டில் கடந்த 48 மணி நேரத்தில் 3 உயிரிழந்தமையை அடுத்து அந்த வார்டை உடனடியாக மூடுவதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது என்று அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து சகோதர மொழி பத்திரிகையான லங்காதீப மற்றும் ஆங்கில மொழி பத்திரிகையான டெய்லி மிரரின் பிரதான செய்திகளை பார்ப்போம். லங்காதீபவின் பிரதான செய்தி சிறுநீரக பாதிப்பு காரணமாக கண்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த 3 வைரஸ் தாக்கத்தால் உயிரிழப்பு. அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருந்த நோயாளர் அறையில் நச்சுத்தன்மை ஏற்பட்டுள்ளது என்ற செய்தி பிரதான செய்தியாக வெளியாகியுள்ளது. அதேபோன்று டெய்லி மிரரின் பிரதான செய்தி ரவிராஜ் கொலை வழக்கு தீர்ப்புக்கு எதிராக சட்டமா அதிபரும் மேன்முறையீடு என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள சர்வதேசம் மற்றும் இந்திய செய்திகளில் எமது கவனத்தினை செலுத்தலாம். சர்வதேச செய்திகள் பக்கத்தில் பொருளாதார சமத்துவமின்மையும் இன ரீதியான பிரிவினையும் சமூக வேறுபாடுகளும் அமெரிக்க ஜனநாயகத்திற்கு அச்சுறுத்தல், பிரியாவிடை உரையில் பராக் ஒபாமா தெரிவிப்பு என்ற செய்தியும் பான் கி மூனின் உறவினர்கள் மீது லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் வெளியாகியுள்ளது. அதுபோன்று இந்திய செய்திகள் பக்கத்தில் உச்சநீதிமன்ற தடையை மீறி சீறி பாயுமா காளைகள், ஜல்லிக்கட்டு நடப்பது நிச்சயம் என்கிறார் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் என்ற செய்தி வெளியாகியுள்ளது. நிறைவாக இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள கேலி சித்திரங்களில் எமது கவனத்தினை செலுத்தலாம். தினக்குரலின் கேலி சித்திரம் அமெரிக்க அரசியல் மாற்றமடைவதை சித்தரிப்பதாக அமைந்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த பராக் ஒபாமாவுக்கு நேற்றைய தினம் பிரியாவிடை நிகழ்வுகள் இடம்பெற்றன. இந்நிகழ்வில் தனது இறுதி உரையின் போது பதவியேற்றதிலிருந்து இன்று பதவி விலகும் வரையில் அமெரிக்காவில் முன்னேற்றத்தினை ஏற்படுத்தியுள்ளதாக கண்ணீருடன் தெரிவித்திருந்தார் பராக் ஒபாமா. இந்நிலையில் அடுத்த ஜனாதிபதியாக தெரிவாகியுள்ள டொனால்ட் ட்ரம்ப் எதிர்கால அமெரிக்காவை நோக்கி செல்லவிருக்கின்றார். இதனை சித்தரிப்பதாக இந்த கேலி சித்திரம் அமைந்துள்ளது. சுடரொளியின் கேலி சித்திரம் கடந்த ஆட்சியில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகள் குறித்து நிதிக்குற்ற விசாரணை பிரிவு தொடர்ச்சியாக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்ற நிலையில் மஹிந்த ராஜபக்ஷவின் ஆதரவு நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச வாகன மோசடி குற்றச்சாட்டில் அண்மையில் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த கேலி சித்திரத்தில் சிறிய மீனாக சித்தரிக்கப்பட்டுள்ள விமல் வீரவன்ச தூண்டிலில் அகப்பட்டுள்ளதாகவும் பெரிய மீனாக சித்தரிக்கப்பட்டுள்ள மஹிந்த ராஜபக்ஷ மிரண்டு போயுள்ளதையும் காண்பிப்பதாக அமைந்துள்ளது. இதுவரை இன்றைய தினம் இலங்கையில் வெளியாகியிருந்த தமிழ், சிங்கள, ஆங்கில மொழி பத்திரிகைகளின் ஒரு கண்ணோட்டத்தினை பார்த்திருந்தோம்.
இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியிருந்த பெரும்பாலான செய்திகள் ஆதவன் இணையதளத்திலும் பிரசுரமாகி இருக்கின்றது என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.